Hi friends and my families, welcome back to our channel. இப்போ தான் நம்ம சேனல் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சீக்கிரமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குட்டி அப்டேட் தாங்க கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்டே பார்த்தீங்கன்னா 1 month கிட்ட ஆயிடுச்சு. அது ஏன் நம்ம இவ்வளோ நாளாக நம்ம எந்த வீடியோவும் போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சுங்க. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெரட்டோவெல்லாம் இப்போ நம்ம கூட இல்லைங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அதனால நான் அழுந்து பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடாம அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தனால எனக்கு 2 weeks கிட்டே எனக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. ரொம்ப எனக்கு கஷ்டம் ஆகிட்டு. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க நம்ம கூடயே இருந்துட்டு இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதே ஃபீல் தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ பாசமாக இருந்துட்டேங்க அவங்க கூடலாம். ஏன்னா 7 மாதமாக அவங்க என் கூடயே தான் இருக்காங்க. நான் சும்மா எதுக்கு எடுத்தாலும் நேரம் சொல்லி கத்திக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி என் கூடயே இருந்தவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது என்னால் சுத்தமாக ஏற்றுக்கவே முடியலங்க. அதனாலே நினச்சி என்னால் சரியாக சாப்பிட முடியல, தூங்காமல் அப்படியே அழுந்துக்கிட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால நம்ம வீடியோ சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுட்டோம். சரி, அதில் தான் இப்போ தான் வெளியே வந்திருக்கோங்க. அதுதான் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. சரி, அந்த அப்டேட் உங்களுக்கும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்க இறந்ததை நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கலாங்க. சரி, எனக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆகிட்டனால நான் சரியாக வீடியோ எடுக்கிறக்கும் எனக்கு தோணலை. எனக்கு அந்த மைண்ட் செட்டே கிடையாது. சரி, வீடியோ எடுத்து உங்களுக்கும் காட்டிடலாம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி எனக்கு சுத்தமாக கிடையாதுங்க. ஃபோன் எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்குது. எனக்கு ரொம்ப இதாகிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நெரோ எப்படி இறந்தானா, ஒரு 2-3 நாளாக தனியாகவே போய் படுத்துக்கிறது. எங்கே போகிறானே தெரில. நான் போய் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவேன். திருப்பி போய் எங்கேயாச்சும் போய் படுத்துப்பேன். அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தான். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 மூக்கில் ஒரு ஓட்டை அப்படியே ஃபுல்லாக அடைச்சி ஃபுல்லாக சளியாக காஞ்சி போய் அந்த மாதிரி அடைச்சிருச்சு. நம்ம போய் மாத்திரை வாங்கி கொடுத்தோம். ஒரு 2 நாள் சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப முடியாமாயிட்டு அடுத்த நாள் அவன் இறந்துட்டான். ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கும்போது அவன் இறந்துட்டான். சரி, அவன்கிட்ட இருந்த சளி எல்லாத்துக்கிட்டையும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அவன்கிட்ட இருந்து இன்னொரு கொஞ்சம் பெரிய பூனைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புள்ளிமியா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அவள் தான் இப்போ இருக்குது. அவளை நான் காட்டுறேங்க. இந்த வீடியோ எண்டிங்கில் நான் அவளை காட்டுறேன். அவன் நெரோ இறந்தக்கப்புறம் சரி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவனோட சளி புள்ளிமியாவுக்கு அட்டாக் ஆயிடுச்சு. அவள் என்னாச்சு, அதே மாதிரி சோர்ந்து படுத்துட்டு நம்ம இன்னொரு நேரட்டோ இருப்பா, ப்ரௌன் கலர் நேரோ, அவகிட்ட போயிட்டு 2 பேருக்கும் சளி பிடிச்சிருச்சுங்க. இன்னும் இது விட்டால் சரியாகாது, இருக்கிற எல்லா பூனைக்குமே அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே நம்ம போயிட்டு 2 புள்ளிமியாவையும் நேரோவையும் தூக்கிட்டு, மொத்தம் 2 நேரோ, அதில் 1 இறந்துட்டா, இன்னும் 1 நேரோ இருப்பா. அவங்க 2 பேரையும் நம்ம தூக்கிட்டு கூடக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலே நாங்கள் போயிட்டோங்க. நேராக போயிட்டு ஊசி போட்டாங்க 2 பேர்த்துக்குமே. புள்ளிமியாவுக்கு க்யூர் ஆகிட்டா, சரி ஆயிடுச்சு. நல்லாவே அந்த ஊசி போட்டோன்னே நல்லா கேட்டுருச்சு. மருந்து கூட நம்ம கொடுக்கலங்க, அதுக்குள்ளே நல்லாயிட்டா. ஒரு நாள் தான் மருந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் அவளுக்கு சரியாயிடுச்சு. நம்ம நேரம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு ரொம்ப முடியாமாயிட்டு ஏற்கனவே அவளுக்கு வயிறு வீங்கிற பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். நான் இங்கே நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதில் அவள் எவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பா மீன்காரங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவள் ஊசி போட்டுட்டாங்க, டாக்டர் ஊசி போட்டு அந்த மத்தியானம் அவள் இறந்துட்டா. அதுவுமே எனக்கு தாங்க முடியலங்க. அப்படி பார்த்தா 2 நேரவுமே இப்போ நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது ஆயிடுச்சு. புள்ளிமியாவுக்கு எப்படியோ சரியாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி 2 பேர் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப பெரிய ஷாக்குங்க. நம்ம கூட குட்டி பூனை 3 பேர் இருந்தாங்க. இதாக பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேரையும் நான் ஒரு வீடியோவாக நான் போட்டிருப்பேன். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா யார் கண்ணு வச்சாங்களா இல்லை என்னாச்சு ஒன்றுமே தெரியலங்க எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பூனை வாமிட் பண்ணுச்சு, இந்த பிளாக் கலர் பூனை வாமிட் பண்ணி அந்த வாமிட்டில் பார்த்தீங்கன்னா புழுவாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பயந்துட்டோம் நாங்களே. சரி, அதுக்கு தண்ணி மட்டுமே தான் அது குடிச்சிட்டு இருந்துச்சு. சரி, நம்ம மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது மிச்சம் 2 பூனைக்குமே அந்த மாதிரி வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு புழுவா. எங்களுக்கு ரொம்ப பயந்துட்டோம். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மாத்திரை அந்த லிக்விடாக ஒரு மருந்து கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தோம். கொடுத்து நல்லாகிற டைமில் பார்த்திங்கன்னா அவங்களுமே இறந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறதுனே தெரிலங்க. மொத்தம் 5 பேருமே நம்ம கிட்ட இருந்து இப்போ போயிட்டாங்க. 3 சைனீஸ் குட்டிங்க, 2 நெரட்டோ, எல்லாருமே இறந்தாச்சு. ரொம்ப பெரிய இழப்புங்க. ரொம்ப என்னால் தாங்கவே முடியல. இப்போ இருக்கிறதே பார்த்திங்கன்னா 2 பூனைங்க மட்டும்தான் இருக்காங்க. அதுவே என்ன யார் கண்ணு வச்சாங்க ஒன்றுமே தெரில.
பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறது, இங்கே என்ன இவ்வளோ பூனை இருக்குது அப்படின்ட்டே தான் போவாங்க. அதனால அவங்களோட கண்ணு பட்டுருச்சா இல்லை என்னன்னே தெரில. ஏன்னா நல்லா இருக்கிற பூனை திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஒரு 2 நாள் படுத்திருந்து அப்படி ஆகுறது சொல்லவே முடியலங்க. ஏன்னா நம்ம வந்து பூனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே நம்ம வளர்த்திக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே கிடையாது. ஏன்னா புதுசாக இருக்கே, நம்ம எப்பயுமே எல்லோரும் டெய்லி கொடுக்குற சாப்பாடு தான் கொடுத்துட்ருக்கோம். எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு ஒன்றுமே தெரிலங்க. இப்போ வரைக்குமே தெரில. அதுலேருந்தே எனக்கு யோசிச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு உடம்பு சரியில்லாமல் எனக்கு சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடுச்சுன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு நான் ரொம்ப வீக் ஆகிட்டேன். சரி, அதுலேருந்து இப்போ தான் நான் மீண்டு வந்திருக்கேன். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம இருக்கிற பூனைகளை, பெட்ஸ், டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரிங்க, இதுதான் நம்மளோட இந்த குட்டி அப்டேட். நம்ம இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்களையும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்துடுங்க. இதான் இங்கே படுத்திருக்கா பாருங்கள், இவ தான் புள்ளிமியா. இவளை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நெரோக்கிட்ட இருந்து ஃபஸ்ட்டு அட்டாக் ஆனதே பார்த்திங்கன்னா இவளுக்கு தான் வந்துச்சு. ஆனால் இவளுக்கு வந்து சரியாயிட்டு இவன் வந்து நல்லா தாங்க இருக்கா. ஆனால் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இவளுக்கு எங்கள் மேலே வந்து ரொம்ப பாசமாயிருச்சு. எதனால என்னன்னு தெரியல, முடியாமல் இருந்து நம்ம ஒன்று காப்பாற்றுறதுனால அவளுக்கு ரொம்ப பாசம் ஆயிடுச்சு. அவளுக்கு எல்லாமே புரியுதுங்க. ஏன்னா பெட்ஸுங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம் எல்லாமே வந்து அவங்களுக்குமே புரியும், புரியாமலாம் கிடையாது. அதனால வந்து இவளுக்கு எல்லாமே தெரியுது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளை இவங்க பார்க்குறக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாஸ் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நான் பேச எப்படி காதாட்டி இவ கேட்டுட்டு இருக்கானோ. ஐயோ சரிடா, தூங்கு. இன்னொருத்தி வந்து படுக்கிற பிளேஸ் வந்து இது தாங்க. இந்த இடம்லாம் பார்த்து எனக்கு அவ்வளோ எமோஷ்னல் ஆயிரும். ஏன்னா அவங்களுக்கு வேண்டி பாருங்கள், நான் எவ்வளோ பண்ணி விரித்து சொகுசாக வச்சுருந்தேன். இப்போ படுக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. அத்தனை பூனையும் 7 பூனை கிட்டத்தட்ட இந்த இடத்துல தான் அப்படியே மேலே படுத்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், ஒன்று அனாதையாக படுத்து கிடக்கிறா. இன்னொன்று நெரட்டோட அம்மா வந்துட்டு இங்கே தான் அவள் படுத்துட்டு இருப்பா. அவள் வந்து இப்போ எங்கேயோ வெளியே ரவுண்ட் அடிக்க போயிருப்பா. சரிங்க, பாருங்கள் இப்போ எவ்வளோ விரிச்சோன்னு ஆயிடுச்சு. நம்ம பேசுகிற தொல்லை பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவள் வெளியவே போயிட்டா. நம்மளோட கேட்டும் நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் வந்துட்டு சொல்லப்போனால் நான் வந்து பெட்ஸ் லவருங்க. எனக்கு வந்து பெட்ஸ்னே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் சின்னத்துலேருந்தே இப்படியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 4 இயராக தான் எனக்கு பெட்ஸ்னால் எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கு. அது ஏன் எதுனாலன்னு எனக்கு தெரிலங்க. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்பவே கஷ்டம் ஆயிடுச்சு. பக்கத்தில் வீட்டில் யார் இந்த பெட்ஸை திட்டினாலுமே எனக்கு அவங்களுக்கு கோபம் எல்லாத்துக்குமே வர்றது தான் அவங்களுக்கும் வருது. இப்போ ஒரு செவலன்னு சொல்லிட்டு ஒருத்தி இருப்பா, இங்கே காட்டுறேன் பாருங்கள். இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சில ரொம்ப வயசாகிடுச்சு. இவள் வந்து வாமிட் எடுக்கிறா. ஏன்னா சாப்பிட்டது வந்து அவளுக்கு செரிக்காமல் வந்து அப்படியே வாமிட் வரனால அதுக்கே இங்கே இருக்கிறவங்களும் அப்படி திட்டுவாங்கங்க. அந்த பக்கம் போய் படு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு நாள் வந்து வயசாகிட்டா அந்த நிலமை தான் எல்லாத்துக்கும் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா மனுஷங்க நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஆனால் பெட்ஸுக்கு ஏதோ ஒன்றுனா இப்போ இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பெட்ஸுக்கெல்லாம் யாருங்க பாப்பா, நம்ம தான் பார்த்துக்கணும். அதுதான் நானுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது சுத்தமாக தெரியாது. அவங்க ஏதோ ஒரு விரோதி மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு அழகாக இருந்தால் மட்டும்தான் இங்கே பொறுத்த வரைக்கும் மதிப்பு அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப வயசாகிட்டு ஒரு மாதிரி இருந்தால் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அது மனுஷங்களாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அதே தாங்க இங்கே இருக்கிறவங்களுமே பண்ணுறாங்க. ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரில. அவங்களுக்கெல்லாம் எப்போ ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும் அப்படிங்கிறது தெரில. சரிங்க, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.